நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மக. இதனுடைய 972வது வீடியோ. இந்த வீடியோவில் போனால் இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு திரு விவேக் சரபேசன் அவர்கள் மறைந்து போன யந்திரஞ்சன மாதிரி இந்த திருமூலரின் சிவசக்கரம், இது நவாட்சரி யந்திரம் ஒன்று இருக்குது. இந்த நவாட்சரி ஷண்டி நவாட்சரி கிடையாது. இது இந்த நமசிவாயெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஓம் நம சிவாய சொல்லி சொல்கிறோம். சிவாய நமகன்னு சொல்கிறான். நசிய வசியன்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு யந்திரம் இருக்குது, விச் ஹஸ் பீன் டோட்டலி ஃபர்காட்டன் பை மெனி பீப்புள். வெரி ஃபியூ பீப்புள் இன் இண்டியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு, அப்படி இந்த சித்தர் வழிபாட்டில் இருக்கவா அவளுக்கு தெரியும். அவள் சீக்கிரசியாக வச்சுட்டுருக்காத. அதில் எல்லா பிரயோகமும் பண்ணலாம். அதை நம்ம பிரயோகம் பண்ணுறதுக்காக இல்லை. அது இது திருமந்திரமே என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு திருமந்திரத்தை பற்றி சொல்லும்போது உயிர் வழக்கம் திருமந்திரம் இன்றைக்கி தான் ஜஸ்ட் நோ ஒரு ½ an hour பேக் ஐ காட் த புக்கு த்ரூ அமேசான். நான் அந்த எந்திரத்துக்கு உண்டான இது இருக்குன்னு பார்த்தோன்னா இது தனித்தனி ஆர்டிக்கலாக இருக்குது. ஒரு ஜென்ரலாக வெவ்வேறு சப்ஜெக்டாக பேசியிருக்கா. நான் திருமந்திரம் புக்கு 3000 பாடல்கள் திருமந்திரம். திருமூலர்ன்றவர் அவர் ஆக்சுவலாக திருமூலர்ன்ற பேர் கிடையாது. அவருக்கு வேற ஒன்றும் ஹிமாலயாஸ்லே வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மாடுகள்லாம் மாடு மேய்ப்போன் இறந்து போய் காத்தோங்கிற உரத்தில் எல்லாம் அழறது பார்த்து வேதனைப்படுறார். அவர் தான் உடம்பை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறார், கூடு விட்டு கூடு பாய்ந்து அவனுடைய இந்த மூலன்ற இடையனுடைய உடம்புல போயிடுறார். சாயந்தரம் அது மாடுகள்லாம் சந்தோஷமாக நக்கி கொடுக்குறது, எல்லாம் விளையாடுறது எல்லாம் பண்ணுறது. சாயந்தரம் ஆற்றுக்கு வரார். அவர் பொண்டாட்டி வாங்குவோன்னு சொல்லி அப்புறம் தொடரத்துக்கு வரார். ஏன் தொடாது என்றார். ஸோ ஷீ ஃபைண்ட் சம் டிஃப்ரென்ஸ் இன் பிஹேவியர் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் த ஹஸ்பண்டு. ஸோ அவள் ஷீ இஸ் மச் ஒரீடு. ஊராட்கள்லாம் சொல்லி அடுத்த நாள் காத்தா பஞ்சாயத்து வருது. இதுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா, அந்த மூலனுடைய அந்த ஹிமாலயாஸ்லேயே அந்த ரிஷியோட இது எரிச்சலால் காணாமல் போயிடுது. ஸோ ஈ குட் நாட் டூ எனிதிங். அப்புறம் என்ன பண்ணுற, அதிலே இருக்கார். அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், உன்னோட வேலை இது மாதிரி பண்ணிட்ட. நீ ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல். இந்த 12 திருமுறையில் இது ஒரு திருமுறை, திருமந்திரம்னு ஒரு திருமுறை. ஸோ ஆண்டுக்கு ஒரு பாடல் 3000 பாடலை ஏற்றார் அவர். ஒன்று அவ்வளோ ரொம்ப அழகான தமிழ் நடையில் எழுதின பாடல்கள். அதில் மந்திர சொற்கள்லாம் புதஞ்சிருக்கு அதில். ஸோ கொஞ்சம் அதை யார் ஊன்றி படிக்கிறார். எங்கள் ஆஃபீஸில் மிஸ்டர் நாராயணன் இருந்தார். இப்பயும் ஆரியபுரத்தில் இருக்கார். பசங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கா. மாமா மாமி 2 பேர் தான் இங்கே இருக்கா. ரிட்டையர்ட் பர்சன், வெரி நாலேஜபிள் பர்சன். அவர் வடகில் இயங்கார். நம்பியானவங்க. அவர் இந்த 4000 திவ்ய பிரபந்த புஸ்தகத்தை வச்சுட்டு அதை கரைச்சி குடிச்சிருக்காரு. இன் அடிஷன் டு தட், திருமந்திரம் முழுக்கவே தெரியும் அவருக்கு. ஒரு இது சொன்னால் மடப்பட ஒப்பிப்பார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். அவர் நாலேஜபிள் பர்சன், நல்ல பேசக்கூடியவர். இப்போ கூட அரியத்துறையை கூட்டாலும் வந்துடுவார். வெரி ஆக்டிவ் பர்சன். இந்த இது கூட நிறைய நோய்கள்லாம் கேள்விப்படுறேன். இப்போ பேசாச்சு மறந்து போயிடுத்துன்னு சொல்கிறேன், ஞாபகமே இல்லை, படைச்சலாம் கொஞ்சம். அதுக்கெல்லாம் என்ன ரெமடின்னா, இந்த மந்திரங்கள், இந்த பாடல்கள், இதெல்லாம் இந்த விளக்குகளை ராஜலட்சுமி சொல்லும்போது அவர் சொல்கிறா, சின்ன வயசில் பிடிச்சி அவள் தேவாரம் திருவாசகம்லாம் படிச்சிருக்கா. ஏதோ ஒரு அருள் இல்லாமல் அதெல்லாம் நடக்காது. அவள் எல்லா இது பாடலும் அபிராம இந்த தெரியும், எல்லா தமிழ் பாடல்கள் எல்லாமே அத்துப்படி அவளுக்கு. இப்போ லலிதாசனமாக கற்றுட்டுருக்கா, ப்ளஸ் மந்திரங்கள் கற்றுட்டுருக்கா, பூஜா முறைகள் தெரிஞ்சுட்டுருக்கா. ரொம்ப சின்சியராக அதிலேயே ஊன்றி செய்கிறா. அப்போ இந்த தேவதைகள்லாம் அவளுக்கு வழிகாட்டுறது நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அந்த மாதிரி இருக்கும்போது என்ன லாபம்னா, இவா அப்பா அம்மா பண்ணுற புண்ணியங்கள்லாம் குழந்தைகளை போய் சேரும். அவளுக்கு 2 பொன் குழந்தைகள், அபிராமின்னு சொல்லி ஒரு பொண்ணும், அடுத்த பொண்ணு ஆனந்தவல்லின்னு ஒரு பொண்ணும். குழந்தைகள் நல்லா, பையன் அருணாச்சலன்ற பையன். அப்பா அம்மா பண்ண புண்ணியங்கள் சேர்ந்துடும். மாதா பிதா செஞ்சது மக்களை சாரும் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அதுக்காக தான் நம்ம திருப்ப நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய வியூவர்ஸ்க்கெல்லாம், நீங்கள் நற்காரியங்கள் செய்யுங்க. நாளைக்கு குழந்தைகள்லாம் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா இருப்போம்னு அது தனி, அந்த புண்ணியம் வேறு தனி.
பட் நடிஷன் டு தட் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மாதா பிதா சங்கீத மக்களை சாரும். இன்றைக்கி ஐடி கம்பெனியில் லட்சத்தை சம்பாதிக்கிறான், எனக்கு இதாக கவலை இல்லை, கோவிலுக்கு போக மாட்டேன், பிராமணாக சொல்லி தொலைக்கிறான். அது மாதிரி இருக்குது. அதுவாக வசதி அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வி ஷுட் ஃபாலோ சர்டன் திங்ஸ், பிரின்சிபல்ஸ். இந்த திருமந்திரத்தை வந்த உடனே ஒரு ஃபியூ பேஜஸ் நான் பார்த்துக்கிறேன். வந்து அரை மணி நேரம் தான் ஆச்சு. இன்னும் அழகாக எழுதியிருக்கிறவெல்லாம் புக் படிக்கணும். தினம் எவ்ரிடே வி ஆர் லேர்னிங். எல்லாம் படித்து முடிச்செல்லாம் போட்டு கரைகண்டவா கிடையாது. இப்போ டாக்டரேட் ஒன்றும் வாங்க போகிறதில்ல. ஆனால் எல்லாம் சொல்கிறேன், தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள்ளே தங்குவான். பின் இலன் முன் இலன் ஒருவன் பேர் இலன் தொல்நிலை ஒருவரால் துணியற் பாலதோ. கம்பராமாயணத்தில் இரண்டிய கதை சொல்கிறது இது. இவர் என்ன சொல்கிறார், திருமூலர் என்ன சொல்கிறார், திருமந்திரத்தில் அறிவு வடிவு என்று அறியாத என்னை அறிவு வடிவு என்று அருள் செய்தான் நந்தி. அறிவு வடிவு என்று அருளால் அறிந்தேன், அறிவு வடிவு என்று அறிந்திருந்தேனே. திருமந்திரம் 2357 செய்யுள். ஆசை அறிமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமின்கள். ஆசை படப்பட ஆய்வெறும் துன்பங்கள் ஆசையை விடவிட ஆனந்தம் ஆமே. திருமந்திரம் 2615 பாடல். சைவ சமய தனிநாயக நந்தி உய்ய வகுத்த குறுநெறி ஒன்று உண்டு. தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உளார்க்கு வகுத்து வைத்தானே. திருமந்திரம் 1567. நிறைய அழகாக இருக்குது பாடல்கள். ஸோ ஒவ்வொரு சாப்டராக படிக்கணும்னு வச்சுருக்காங்க. நான் இதுக்கு எதை எடுத்தேன்னா, விவேக் சரபேசன் அனுப்பும்போது இந்த இது அபிச்சிருந்தார். அவர் அபிச்சு சொல்கிறேன், கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது, நம்ம படித்து தான் உணரணும். அது ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளௌம் க்ரீம். ஹௌம் ஓம் சௌம் சிவாய நமக. மகான் திருமூலர் அருளிய நவாக்கரி மந்திரம் இது. இது ஒரு யந்திரமாக போட்டிருக்கா. இந்த 9981 இது இருக்குதுல்ல. இது சரியாக கிளியராக எனக்கு புரிகிறது. அடுத்ததாக ஒன்று இது போட்டிருக்கான், அது காமிக்கிற பாருங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. திருமந்திரம். இது கரெக்டாக இருக்கு. மறைந்து போன எந்திரம்ன்ற இந்த எந்திரத்தகடு, இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்க, இங்கே கிடைச்சா வாங்குங்க. அதை இது பிரயோக நெறியில் யூஸ் பண்ணுறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் குரு திருமூலர் சொன்ன நவாட்சரி மந்திரத்தின் ரகசியம் இதுதான். நவாட்சரி சக்கரம் என்று நான் உரை செய்யின். நவாட்சரி ஒன்று நவாக்கரி ஆக நவாக்கரி 81 வகையாக நவாட்சரி அக்லி சௌ முதல் ஈரே. தமிழில் சொல்லும்போது சில எழுத்து பீஜங்கள் மாறுபடுறது, அது நம்ம பார்த்து தான் சொல்லணும். அது சௌ முதல் அவ்வோடு ஹவ்வுடன் க்ரீம் கவுகுளும் ஐயுளும் கலந்து க்ரீம் ஸ்ரீம் என்று ஒவ்வில் எழும் க்ளீம் மந்திர பாதமாக செவ்வுள் எழுத்து சிவாயனமை என்றே. நவ அக்ஷரம் என்பது மறிவில் தமிழில் மறிவி நவாக்கரி ஆனது. 9 சத்துகளின் அக்ஷர மந்திரம். ஒவ்வொருத்தையும் முதலாக்கி கூற 81 அக்ஷரங்கள் ஆகும். முதல் வரிசையில் க்ளீம் முதல் சௌம் வரை அக்ஷரங்கள் இடம் மாறும்போது ஒளி நிறமும் மாறும். 9 வரிசையில் ஒவ்வொரு வரிசையிலும் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் கூறிய பின் சிவாய நமக அப்படின்னு சொல்லணுன்ற
உதாரணமாக க்ளீம், ஸ்ரீம், ஹ்ரீம், ஐம், க்ளௌம், க்ரீம், ஹௌம், ஔம், சோம். கீழிருந்து மேலாக படிக்கும்போது ஓம் சிவாய நம என்று முடிக்கவும். நவாக்கரியாவது நானறிகின்ற வித்தை, நவாட்சரி உள்ளெழு நன்மைகள் எல்லாம் நவாட்சரியின் மந்திர நாவுள்ளே ஓத நவாக்கரி சக்தி நலம் தருந்தானே. நலந்தரும் கல்வியும் ஞானமும் எல்லாம் உரந்தரும் வல்வினை உண்மை விட்டோமே. சிறந்தரு தெய்வனை செய்வது அகற்றி வரந்தரு சோதியும் வந்திடும் காணே. நான் அனுபவித்த மந்திர வித்தை எது? நாவுக்குள் மௌனமாக அது ஓதினால் நன்மைகள் தரும். நவாட்சரி என்பது உள் எழு நன்மை என்பதால் உடம்பிற்குள்ளே சாத்தி சொல்லல் ஆகும். இந்திர யோனி உள்நாக்கு, பிரம்மநாளம் தலை உச்சி. நவாட்சரி சக்கரம் ஓதுவதால் கல்வி, ஞானம் முதலிய செல்வமும் வலிய வினை நீக்கமும் தீவிரைய விடாமல் செய்வதும் ஆகிய வரந்தரும் உள்வொளி உண்டாகும். நவாக்கரி அக்ஷரம் உடல் உள்ளே ஞாசம் செய்து சாத்திவிடம். க்ளீம் மூலாதாரம், ஸ்ரீம் சுவாதிஷ்டானம், ஹ்ரீம் மணிப்பூரகம், ஐம் அநாகதம், கௌம் விசுக்தி, க்ரீம் இந்திரயோனி, ஹௌம் ஆக்ஞா, ஔம் நெற்றி உச்சி, சோம் பிரம்மநாளம். இதில் படிக்கிறோம், ஞாசங்கள் படிக்கிறோம். மேலிருந்து சொல்லி கீழிருந்து மேல் வரை சொல்வது ஒரு முறையாகும். நினைத்திடும் அஸ்ரீம் அக்லீம் ஈரா நிறைந்திடும் சக்கரம் ஆதியும் ஈரும் நிறைந்திடும் நல்லோடு புல்வினை உள்ளே நிறைந்திடும் அர்ச்சனை தருவாளே. ஸ்ரீம் என்பதை முதலாகவும் கிளீம் என்பதை இறுதியாகவும் இச்சக்கரம் ஓதி நெல்லும் அருகும்பொல்லும் தூவி அர்ச்சனை செய்ய பராசக்தி அருள் புரிவார். முதலிருந்தே கிளீம் இது இறுதியானது இரண்டாவதாக இருந்த ஸ்ரீம் 9 ஒலிகளும் முதல் ஈருமாகும். இதில் க்ளீம், ஸ்ரீம், ஹ்ரீம், ஐம், கௌம், க்ரீம், ஹௌம், ஔம், சௌம் சிவாய நமக. ஸ்ரீம், ஹ்ரீம், ஐம், கௌம், க்ரீம், ஹௌம், ஔம், சௌம், க்ளீம் சிவாய நமக. ஹ்ரீம், ஐம், க்ளௌம், க்ரீம், ஹௌம், ஔம், சௌம், க்ளீம், ஸ்ரீம் சிவாய நமக. இந்த மாதிரி போகிறது. இந்த மாதிரி 9 தடவை 81 தடவை வருது. இதை வாயை விட்டு இல்லை, உள்நாக்கு விட்டு மனசோடு செல்லுண்டாதே மனசு, உடல், புத்தி கித்தி எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடும். நமக்கு தீவினை எதுவும் ஏறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது திருமூலர் கண்டுபிடிச்சிருக்கார். இது 9 மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த 9 மந்திரங்கள் சொல்லும்போது அந்த டேபிள் இருக்கணும் நம்மக்கிட்ட. இதில் இந்த மாதிரி டேபிள் ஒன்று போட்டிருக்கா. 1 2 3 4 5 6 7 8 9. அது மேலே இப்படி போனாலும் 9 வரும், இப்படி வந்தாலும் 9 வருது. சிறு எழுத்துக்களாக இருக்குது. இது கூகுளில் கூட சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதை பூஜை பண்ணுறதா அந்த மாதிரி மெட்டல் ஷீட்டில் செப்பு தகடில் வாங்கிக்கலாம். மறைந்து போன எந்திரம். பரமேஸ்வரன் தான் அதிகாரி இதுக்கு. எப்படி சண்டி நவாட்சரி அம்பாவை வச்சு பண்ணுறோமோ அந்த மாதிரி பரமேஸ்வரத்தை. அதனால அகிலாண்டேசியத்தோடு கூட ஸ்ரீசக்கரம், சிவசக்கரம் 2 பேருக்கு மேலேயும் கீழே. ஸோ அந்த சிவசக்கரம் வித்தியாசமாக இருக்குது. நான் பார்த்தேன். அது இந்த மாதிரிலாம் இல்லை. அது ஸ்ரீசக்கரம் 43 முக்கோணங்கள், நடுவில் பிந்துஸ்தானம். அது 9 ஆபரணத்தோடு இருக்குது. 16 தாமரை, 8 தாமரை அது இருக்குது. பட் இதெல்லாம் கிடையாது. அந்த திரைலோக்கிய முகம்லாம் வராது இதில். ஆனால் சிவசக்கரத்துலேயும் அது வேறு வித்தியாசமான டிசைனாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு காதலையும் சிவசக்கரம், ஸ்ரீசக்கரம் 2மே அம்பாள் போட்டிருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி பார்க்கணும் அதை நம்ம. ஸோ இந்த சிவசக்கரம் எங்கே இருக்குன்னா, வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு கோவில் இருக்குது இங்கே சென்னையில் புந்தமல்லியில். வைத்தீஸ்வரன் கோவில் தெருன்னு ஒரு தெரு இருக்குது. மெயின் ரோடு பஸ் போகிற ரோட்டில் ஊர் உள்ளே போனோம், பைபாஸில் போகக்கூடாது. ஊர் உள்ளே போகும்போது இந்த பக்கத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், ரங்கநாதர் 3 கோவிலை இந்த
திருக்கட்சி நம்பிகள் அவரால் ஏற்படுத்தப்பட்டது இருக்குது. இந்த பக்கத்தில் ஏற்ற மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் தெரு, சின்ன ராஜகோபுரம், அங்கேயே வந்து ஆதிசங்கர் விசிட் பண்ண இடம். அதில் ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் ஒரு ஃபென்சிங் உள்ளே இருக்குது. அந்த இருக்க சிவசக்கரம் வந்து இந்த இதாக இருக்கும். இந்த நவாஷேந்திரன் தான் போட்டிருக்காங்க. யூ கேன் கோ அண்ட் சி தட். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து திருமூலருடைய இந்த புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. பட் ஹூ ஆர் கவர்டு, எல்லாத்தையும் கவர் பண்ண 3 வால்யூமாக போட்டிருக்கா. அதில் பேர் அதாவது இதுவாட்டம் பொழிப்பறை ஆட்டம் போட்டிருக்கா. பட் முதல்ல அது திருமூலர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு புரிஞ்சுக்கணும் இல்லையா நமக்கு. அதுக்கு பேசிக் நாலேஜ் அந்த மாதிரி சின்ன புக்கில் வாங்கி வச்சுக்கலாம் ஒன்று. பட் இந்த எந்திர பிரயோகம்னு வரும்போது தட் இஸ் a difficult ப்ராசஸ். அதுவும் சொல்லிடுறேன் நான். ஸோ அந்த இது தெரிஞ்சு டேபிள் கையில் இருந்ததுன்னா உங்கள் சோஃபாவில் உட்காந்து கூட சொல்லலாம். மனம் அவாவாக சொல்ல வேண்டியதானே. ஸோ அது வந்து 81 தடவை வரும் அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணும்போது. ஸோ எப்படி அது வெர்டிகல் பர்பண்டிகுலர். ஸோ அது அப்படி பண்ணால் அது என்ன பயன்னா உடல் ஆரோக்கியம், நினச்ச காரிய சித்தி ஆகிறது. அப்புறமா வந்து நமக்கு அந்த இந்த பகை உணர்வோடு நம்மளை பார்க்குறவா அதெல்லாம் அடங்கிறது. வேறு அபிச்சார பிரயோகம் எல்லாமே தவிடுபடியாகிடும். இன்னும் ஈஸ்வரன் தான் அதிகாரி மெயினது. ஸோ அதுக்காக பண்ண திருமூலர் சொல்கிறார். அதை திருமூலர் பெரிய மகான். என்னது அந்த சித்தர்களை 18 சித்தர்களில் மூலப்புருஷராக வராரு. அகஸ்தியர் வந்து இருக்கார். பட் திருமூலர் வந்து எல்லாருக்கும் மேம்பட்டவர். அவர் தான் வந்து 3000 வருஷம் இருந்தவர். அது மாதிரி யாரும் வந்து எந்த சித்த புருஷரும் இல்லை. ஸோ திருமூலர் மட்டும்தான் இருந்திருக்கார். அவரால் ஏற்றப்பட்ட மந்திரம் திருமந்திரம். அது வந்து இந்த 12 திருமுறையில் ஒரு திருமுறையாக போற்றப்படுறது. ஸோ இதை சொல்லி இந்த டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கும்போது பிட்டாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் அது. இந்த நவாட்சரி யந்திரம் ஒன்று இருக்குது. அது சண்டி நவாட்சரிக்கு சம்பந்தம் இல்லை, அது ஈஸ்வரனை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.